டிராகன் படத்தோட இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் ரீசன்ட் இன்டர்வியூல டிராகன் படத்துல ஒரு சீன் கத்தியோட இன்ஸ்பிரேஷன் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது கத்தி படத்தோட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா காயின் ஃபைட் மாதிரியே இன்னொரு ஃபைட் வர்ற மாதிரி இருக்கும். பட் ஆல்ரெடி தான் காயின் ஃபைட் பார்த்தாச்சு அப்படின்ற மாதிரி அந்த காயினை சுண்டி விடுறதோட அந்த சீனை கட் பண்ணிருப்பாங்க. ஸோ டிராகன்ல அதே மாதிரி ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை 2 இடத்துல யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் 2வது தடவை அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷரை ஆன் பண்ண உடனே ஃபைட் முடிஞ்சிடும். ஏன்னா அதை வச்சு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்றத முன்னாடியே காட்டியாச்சு. ஸோ அது கத்தி காயின் ஃபைட்ல இருந்து இன்ஸ்பயர் ஆனது தான். அண்ட் கத்தி படம் அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா, அந்த டைம்ல கத்தி துப்பாக்கின்னு ரெண்டுமே வேற லெவல்ல இருக்கும். அண்ட் அப்பதான் ஏஆர் முருகதாஸ் அவர்களோட ஒரு 3 மாசம் நான் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணேன். சோ அந்த 2 படங்களுமே மோஸ்ட் ஃபேவரட் படம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் ஒரு வெறித்தனமான தளபதி ஃபேன் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்காரு. ஈவன் டிராகனோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் தளபதியை மீட் பண்ணி அதை எமோஷனலா ஷேர்லாம் பண்ணியிருந்தாரு. அண்ட் தளபதி படங்கள் பண்ற மாதிரி இருந்தா டெஃபினட்டா அடுத்த 2-3 படங்கள்ல இவரோட படம் ஒன்று இருந்திருக்கும். ஏன்னா ஓமை கடவுளை முடிச்சுட்டு தளபதிக்கு தான் கதை ரெடி பண்ண அப்படின்னு மாதிரியும் சொல்லியிருந்தாரு. சோ அப்பவே அவ்வளவு கான்பிடென்ட்னா டிராகன் சக்சஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா தளபதி கிட்ட ஸ்ட்ரைட்டா போயிருப்பாரு. கண்டிப்பா ஒரு செம காம்போவா இருந்திருக்கும். ஏன்னா டிராகன் கமர்ஷியல் படம்னா கூட அதுல சூப்பரான ஒரு ரைட்டிங் இருக்கும். சோ தளபதி படத்தை இயக்கிறதுக்கு ஒரு சூட்டபிளான பிலிம் மேக்கர் தான். ஃபியூச்சர்ல தளபதி படங்கள் பண்ணா மேபி இந்த ஒரு காம்போ அமைதான் பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் எஸ்டிஆரோட வேற படம் பண்றாரு. சோ அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.